மலைவாழ் பழங்குடி மக்கள் யானைலாம் வராமல் இருக்கிறதுக்காக பள்ளமெல்லாம் தோண்டி விட்டுருக்காங்க. தமிழின் இனிமே மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப தரமான நாளாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்கோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கூடலூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து நிறையா பழங்குடி மக்கள், ஆதிவாசின்னு சொல்லலாம், காட்டுவாசின்னு சொல்லலாம், அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் மலைகளுக்குள்ளே காடுகளுக்குள்ளே வாழ்கிற நிறையா இன மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்களாமா. இப்போ ஆதிவாசிலேயே பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க இல்லையா, குறும்பர்கள், இருளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் எந்த வகுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனியர் இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பனியர் அப்படின்ற ஒரு ஆதிவாசி வந்து இந்த மலைத்தொடர்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவோட பேர் என்ன ஏது அப்படின்றத உள்ள நம்ம போய் பார்க்கலாம். அந்த கிராமத்துக்கு போகிற வழியை பார்த்திங்கன்னா இந்த வழி தாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ற கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த கிராமத்தை வந்து நம்ம தேடி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த தேயிலை தோட்டங்களுக்கு இடையில அப்படியே நம்ம கீழே இறங்கி போகணுமாம்மா. உள்ளே போயிட்டு அந்த வீடுகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் அதோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர், அதாவது நம்ம நீலகிரிக்குள்ளே இருக்கிற கூடலூரில் ஒரு பனியர் அப்படின்ற இன மக்கள், அதாவது ஆதிவாசி இனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பனியர்கள் அப்படின்ற ஒரு மலைவாழ் பழங்குடி மக்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாமா. ஸோ நம்ம கூடலூர் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 1 வீக்காகவே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மக்களை தேடி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். பனியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சில வீடுகள் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்துட்ருக்காங்களாமா. இனி நிறைய வீடுகள் வந்து கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வீடுகள் வந்து மண் வீட்டில் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு போகிற வழித்தடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப பாதி தூரத்தையும் கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கம் வரும், ரோடே இல்லை. அதுக்குள்ளே தான் இந்த மக்களுடைய கிராமங்கள் இருக்குது. இந்த மலைத்தொடர்களுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஆனால் அதில் வந்து யானைலாம் வராமல் இருக்கிறதுக்காக பள்ளமெல்லாம் தோண்டி விட்டுருக்காங்க அந்த இடத்துல. அதை தாண்டி எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பனியர் இன மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எந்த மாதிரியான கலாச்சாரங்களை பின்பற்றுறாங்க, அடிப்படை தேவைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதிலை போய் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வருவோம். இன்றைக்கி இந்த கூடலூர் ஃபுல்லாகவே நம்ம சுற்ற போகிறோம். இங்கே என்னெல்லாம் கிராமங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. மாதிரி தான் இருக்குது வழி. இதில் வேறு பிரேக் பிடிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கியரில் தான். அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து குழி தோண்டி வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இதுலேருந்து குழி தோண்டி இப்படியே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமாக நடமாடுற பகுதி. ஆமாங்க, எங்கடா மேலே போயிட்டுருக்கேன். பாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு, டீ வந்து போட்டிருக்காங்க. இது இவங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போவுமே எஸ்டேட்டுக்கு சந்து பொந்தில் இந்த இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கிராமத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இந்த கிராமத்துடைய பேர் என்னவோ சொன்னாங்க, பட் மறந்துட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த கிராமத்துடைய பேர்லேருந்து எல்லாமே கேட்கலாம். பார்த்தீங்களா, இந்த பைக்கில் வந்து பிரேக் ஒழுங்காக இல்லைங்க. நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் கொஞ்சம் அப்படியே பயந்து போகிறேன். சவுண்டு கேட்டிங்களா? ஏன்னா மழையில் அப்படி இப்படின்னு நனைஞ்சு நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதுனாலே பைக் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே இதில் அப்படியே போக வேண்டியதான். பரவாயில்ல, தடம் ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு சில வீடுகள் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலான்னா பார்ப்போம். ஆமாம், இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வாழ்கிற மலைவாழ் மக்கள் அந்த ரிவர் ஸ்ட்ரீம் ஏதாவது போகுங்க, ஆறு ஏதாவது போகும், அந்த ஆற்றை ஒட்டியே தான் வீடை கட்டிக்குவாங்க. அந்த ஆற்றை ஒட்டியே தான் அவங்க அடுத்தடுத்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தண்ணி அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான அடிப்படை தேவை வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அங்கேருந்து மேலே காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே அப்படியே போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பொறிச்சிட்டு வர்றது, அறுவடை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்குவாங்க. கடவுளே, இப்போ ஓரளவுக்கு ரோடு அப்படியே மண் ரோடு போகுது.
பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் இந்த வண்டியை வச்சுட்டு நம்ம எவ்வளவோ ஓட்டுறேங்க, பாவங்க வண்டியும் தாங்குது அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒரு ஆஃப் ரோடு வண்டி வாங்கணும். இப்போ எக்ஸ்பிரஸ் 210, அதாவது 210 அப்படின்றது வந்து லான்ச் ஆகிருக்கு. அதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் நம்ம இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற வீடியோவில் ஓரளவுக்கு தான் ரீச் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்லா ரீச் போகுது, நல்லா ஓரளவுக்கு இன்கம் வருது, ஓரளவுக்கு வருது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறத வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இருக்கிறத மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்ம நடக்கிற விஷயத்தை பார்ப்போங்க. அங்கே நம்ம அங்கே இருக்கிற சில வீடுகளை போய் பார்ப்போம். இங்கே வந்து கேட்டது வரைக்கும் இதுக்கு அந்த பக்கத்தில் வந்து ரொம்ப தூரம் நடக்கணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த தடம் வந்து ப்ரைவேட் ரோட்டுக்குள்ளே அப்படியே போகுதாமாங்க. அதனால் அந்த வழியில் வேணாம், நம்ம இங்கே போயிட்டு இந்த கிராமங்களை அப்படியே பார்த்துட்டு, இங்கே இருக்கிற வீடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். கடவுளே, ஓடிடு. பரவாயில்லைங்க, இவனே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நம்மளுக்காக உழைச்சிட்டோம். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம், இருந்தாலும் பாவம் இல்லைங்க. சரி, ஓகே, அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓ, இங்கே நிறுத்திக்கலாங்களா? சரிங்க. சரி, ஓகேங்க, நன்றிங்க. இங்கே நிறுத்திட்டு போகணுமாமாங்க. கோயம்புத்தூருங்கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ஊருக்கு போவோம். இந்த காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் இருக்காமாங்க. சிறுத்தையிலேருந்து, புலியிலேருந்து, யானையிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே அந்த அண்ணா பாருங்களேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நான் அப்படியே இந்த வீட்டை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். குட்டீஸ்லாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால் அப்படியே ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையேங்க. நம்மளை சுற்றியும் எப்படி இருக்கு பாருங்கள். எப்பா, இந்த வீட்டில் ஆனால் இருக்காங்கன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா துணியெல்லாம் கிடக்குது. ஆனால் யாரும் இல்லை. ஆனால் அடப்பாவத்தை எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இதில் வந்து குடியிருக்காங்க தான், சும்மா அப்படியே இருக்கிறது. நான் உள்ளெல்லாம் போக முடியாதாட்டிருக்குங்க. உள்ளே போனால் கண்டிப்பாக மண்டை மேலே விழுந்துடும். இந்த வழியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது இல்லை, ஆனால் பாருங்கள், உள்ளே கொடையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், உள்ளே வந்து ஆட்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மேபி ஒருத்தர் 2 பேர் வயசானவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே இருக்கிறது எல்லாமே உடஞ்சிருச்சு. கீழே இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கூட மிச்சம் வந்திருக்கு. அதுலேயும் பாருங்கள், பாம்பு தோலெல்லாம் கிடக்குது. பாம்பெல்லாம் செத்து கிடக்குது முருகேசா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராமம் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அது ஃபுல்லாகவே எல்லாமே வழித்தடமெல்லாம் அடைஞ்சு போய் கிடக்காமா. நம்ம அப்படியே மறுபடியும் இந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிவர் வருமாமா. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குதுங்க, ஏன்னா எல்லாமே நல்லா செங்குத்தெல்லாம் ஏறி இறங்குதா.
அதனால் கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் வெயில் அடிக்கும், அதனால் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போகும்னாங்க. நம்ம வண்டி அங்கேயே நிறுத்திட்டு ஏதோ வழி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது, அது வந்து மண் வீடு தான். ஸோ அங்கே போயிட்டு அப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போங்க. ஸோ நடக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எப்போவுமே போயிட்டு வர்றது தான். சரி ஓகே, நம்ம அப்படியே அந்த கிராமத்துக்கு போவோம், வாங்க போகலாம். இந்த வழியில் போனோம்னா வேறு எங்கேயோ போய் ஜாயின் ஆகுதாமா. அதுக்கப்புறம் ஒரு ஊர் இருக்குது, பட் அது ப்ரைவேட் ரோடு அப்படின்னாங்க. ஐ மீன் அந்த எஸ்டேட்லாம் தாண்டி போகணும் அப்படின்னாங்க. அவங்களே அப்படியே சின்னதாக ஸ்டெப்ஸ் மாதிரி வெட்டி விட்ருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவில் மழை வந்ததுன்னா ரொம்ப வழுக்குங்க. ஏன்னா மண்ணை பார்த்தாலே தெரியுது, பயங்கரம் வழுக்கிற மண் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் சோலார் தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கரண்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த லைனில். பாருங்கள், இந்த மெயின் ரிவர் ஸ்ட்ரீம் வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். இதுலேயும் வழித்தடம் இருக்குது. இதுவும் ஊருக்குள்ளே போகிறதாங்க. ஊருக்குள்ளேன்னா அங்கங்கேயே வீடு கட்டி வச்சுருக்காங்க, அதனால் நம்மளால் இதுதான் ஊர் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள், பாறையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த இது அப்படியே ஃபுல்லாக கீழே டீலா மாதிரி இறங்கி போகுதுங்க. ஓ, ஆனால் இந்த பக்கம் எல்லாமே சோலைகளாக இருக்குது, இந்த பக்கம் வந்து டீ எஸ்டேட் இருக்குது. இடையில காஃபி, அப்புறம் இந்த பாக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்படை வசதியான ரோடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கான்னு சொன்னாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியுங்க. ஸோ இங்கே எல்லாமே வீடு இருந்திருக்கும் போல இருக்குது. இல்லை, ஒரு கோயில் வச்சுருக்காங்க இங்கே, அது வந்து இவங்க சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப பக்கத்தில் போக போகிறதில்ல, ஏன்னா ஷூ போட்டிருக்கோம், அதனால் இது இங்கே வீடுகள் தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் தெரியுது, அந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே வீடு வரிசையாக கட்டியிருக்காங்களாம்மா. ஸோ நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அந்த மாடியில் பார்த்திங்கன்னா இந்த காஃபி பீன்ஸ் இதெல்லாம் வந்து காய போட்டிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணா அண்ணா யாராவது இருக்கீங்களா? இருக்காங்க, ஆனால் நாய் ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் யோசிக்கிறேன். அண்ணா இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு வந்தாங்கண்ணா, இது ஆதிவாசி கிராமம் தானேங்கண்ணா, அதை பார்க்கறதுக்கு வந்தாங்க. நாய் ஏதாவது இருக்குங்களா? சரி. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கண்ணா. நாங்கள் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராமம் இதெல்லாம் போய் விசிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி இருக்கா இல்லையா, எந்த மாதிரி இருக்காங்க, எந்த மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க. இப்போ ஊட்டி சைட்லலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கூடலூரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதிலே முக்கியமாக பனியர் இன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அடிப்படை வசதி இல்லாமல் இன்னும் மண் வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி அப்படியே போகலான்னு வரும்போது இங்கேருந்து முன்னாடி மெயின் ரோட்டில் சொன்னாங்க இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குங்க அப்படின்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்கண்ணா. இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன வகுப்பினருங்கண்ணா? பணியருங்களா இல்லை வேறு ஏதாவது? பணியர் தாங்களாங்கண்ணா. இங்கே எத்தனை வீடுங்கண்ணா இருக்கும் டோட்டலாக? 10. இப்போ மேலே இருக்கிறதோட சேர்த்து எல்லாமே ஒரு 30 வீடு இருக்குங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா இல்லை இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களாங்கண்ணா? கட்டி கொடுத்தது தான். ஓ இது இப்போ இந்த வீடு கட்டி எத்தனை வருஷங்கண்ணா இருக்கும்? இப்போ 2019 கட்டியிருக்காங்க. ஓ 2019 போட்டிருக்காங்க. சரி சரி. இப்போது எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா இல்லை இன்னும் மண் வீட்டில் இருக்காங்களா? கட்டுறதுக்கு இருக்குது இனி. அப்போ அவங்க மண் வீட்டில் தான் இருக்காங்க. நிறைய பேர் மண் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீடெல்லாம் இந்த லைனில் இருக்காங்கண்ணா. எப்படி போகணுங்க? இந்த வழியே போயிட்டு நேராக போகணும். ஓ இதில் ஃபுல்லாக இருக்காங்க. காடு சரியான காடு இருக்குது. இந்த வழியே போயிட்டு கீழே அந்த ஒரு இடத்துல வந்து கட்டை போட்டு அந்த ரிவர் தாண்டுற மாதிரி வச்சுருந்தாங்களா? அந்த இடம் சொல்கிறீங்களா? அதில் போனால் கரெக்டாக இருக்குங்களா? இதுக்குள்ளே போக முடியாதுங்களா? காடு இருக்குது. ஓ சரி சரி சரிங்கண்ணா. இப்போ இதெல்லாமே நீங்கள் பழைய மண் வீடு தாங்களா? இது செங்கல் இருக்காதுல்ல, கட்டணும். ஓ நீங்களாக கட்டினீங்க, அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் இதை கட்டி கொடுத்துருக்காங்க. சரி சரி சரிங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு இப்போது பள்ளிக்கூடம் இதெல்லாம் எங்கே போவீங்க? இங்கே தான் ஸ்கூல் செல்காடி. ஓ அங்கே மேலே மெயின் ரோடு அங்கே போகணுங்கண்ணா. அந்த வீடெல்லாம் அப்படியே சும்மா போய் பார்த்துட்டு வரேங்கண்ணா. இங்கே எத்தனை மக்கள் இருக்காங்கண்ணா? இப்போ உங்களுக்குலாம் ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குங்களா? ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது உங்களுடைய பட்டா இடங்களா? இது வந்து காட்டு பட்டா. நீங்கள் பூர்வீகமாகவே இதே இடத்துல தான் இருக்கீங்களாங்கண்ணா? ஓ நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், யாருக்கும் விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு விவசாயம்லாம் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்கண்ணா? இந்த மாதிரி தான் வாழை, பாவக்காய். ஓ வாழையெல்லாம் போட்டிங்கன்னா அப்போ இங்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்களா? இருக்குது. இதெல்லாம் போட்டுருவோம். ஓ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் மட்டும் அதெல்லாம் போட்டுக்குவீங்க. அது இல்லாமல் பாக்கு வேறங்கண்ணா? பாக்கு, குருமிளகு, காஃபி. ஓ குருமிளகு, காஃபி இதெல்லாம் போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் மட்டும்தான் உங்களுடைய விவசாய பொருளாக இருக்குது, மற்றதெல்லாம் வேறு எதுவும் வைக்க மாட்டீங்க. இங்கே எந்த மாதிரியான விலங்குகள்னா இருக்குங்கண்ணா? அது நிறைய யானை, சிறுத்தை, இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவை சுற்றி. மேலே ஏதோ குழி மாதிரி வெட்டி விட்டுருந்த மாதிரி இருந்ததுங்கன்னா எதுக்கு வெட்டியிருக்காங்க? யானை இந்த பக்கம் தான். ஓ வராமல் இருக்கிறதுக்காக தான் வெட்டி விட்டுருக்காங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ இதிலிருந்து அது வரைக்கும் எல்லாம் ஒரே ஊர் தான். இந்த ஊர் பேர் என்னங்கண்ணா? கோல்கட்டுன்னு சொல்லுவாங்க. கோல்கட்டு. கோல்கட்டு. கோல்கட்டு அப்படின்னு என்னங்கண்ணா? எதுக்காக அப்படி பேர் தெரியலைங்க. சரி கோல்கட்டு. சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி கிராமங்கள் பக்கத்தில் வேறு எங்கேயாவது இருக்காங்கண்ணா? கங்குமலை இருக்குங்க. கங்குமலைங்களா? மூளை. கங்கு மூளை எந்த வழியில் போகணும்? இருக்கு கொஞ்சம் நம்ம பாடந்தர சைடு அங்கெல்லாம் இருக்குது. ஓ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடு வசதி இல்லாமலாம் இருக்காங்க. இருக்காங்க. சரிங்கண்ணா.